அருண் 5ஆம் வகுப்பில் படிக்கும் அமைதியான மாணவன். அவன் தினமும் பள்ளிக்கு சரியான நேரத்தில் செல்வான், புத்தகங்களை சுத்தமாக வைத்திருப்பான், எந்த பணியும் தாமதிக்காமல் உடனே செய்வான். அதனால் ஆசிரியரும் நண்பர்களும் அவனை விரும்பினர். ஒரு நாள் பள்ளி அறிவிப்பு வந்தது. நாளை எந்த வகுப்பு சுத்தமாக இருக்கிறதோ அதற்கு பரிசு. அருண் நண்பர்களிடம் சொன்னான். பரிசுக்காக மட்டும் இல்ல, நம்ம வகுப்பு எப்போதும் சுத்தமாயிருக்கணும். அதுதான் ஒழுக்கம். அன்று பள்ளி முடிந்ததும் அனைவரும் விளையாட ஓடினர். ஆனால் அருண் மட்டும் வகுப்பில் தங்கி மேசை, நாற்காலி ஒழுங்குபடுத்தி பலகையை சுத்தம் செய்து குப்பைகளை எடுத்தான். அதை பார்த்த ஆசிரியர், நல்ல ஒழுக்கமா இருக்கிறவங்க வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு உயர்வாங்க என்று பாராட்டினார். அடுத்த நாள் போட்டி முடிவில் அருணின் வகுப்புதான் மிகச் சுத்தமாக இருந்ததால் பரிசு அவர்களுக்கே கிடைத்தது. நண்பர்கள் மகிழ்ச்சியுடன், அருண் இல்லாம நமக்கு இது கிடைத்து இருக்காது என்றார்கள். அருண் சிரித்து, ஒழுக்கம் இருந்தா முயற்சி எளிது, வெற்றியும் நமக்கே என்றான். அந்த நாளுக்கு பிறகு வகுப்பில் உள்ள ஒவ்வொரு மாணவனும் நேரம், சுத்தம், படிப்பு எதிலும் ஒழுக்கத்தை பின்பற்றத் தொடங்கினர்.